guys, I'm ஹர்ஷவர்தன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எப்படி விண்டோஸ் 7 விண்டோஸ் 10 மாதிரியும் அப்புறமா விண்டோஸ் 7 விண்டோஸ் 11 மாதிரியும் மாற்ற போறோம்னு. விண்டோஸ் 11 இன்னும் கொஞ்சம் நாள்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. மீன்ஸ் நாளைக்கே அது ரிலீஸ் பண்ண போறாங்க. அதான் ஸோ நம்ம விண்டோஸ் 11 அண்ட் விண்டோஸ் 10ஓட கன்வர்ஷனும் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ இன்சைட் த வீடியோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7. ஸோ நம்ம இப்போ கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பர்சனலைஸோட மெனுக்கு நம்ம போகலாம். அப்புறமா இங்க வந்து விண்டோ கலருக்கு போகலாம். அப்புறமா இங்க இருக்கிறத நம்ம இங்க ஃபுல் ஆக்கிக்கலாம். ஆக்குனதுக்கு அப்புறமா இங்க டார்க் ப்ளூவை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஷோ கலர் மிக்ஸ் இதை நம்ம கொடுத்து இதை டார்க் ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி எனேபிள் டிரான்ஸ்பரன்சின்ற ஆப்ஷனை அன்மார்க் பண்ணாதீங்க, ஏன்னா விண்டோஸ் 11 அது திருப்பி ரீகால் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இது இன்னும் லைட்டா டார்க் ஆக்கிக்கலாம். சேவ் சேஞ்சஸ். இப்போ வந்து நம்ம வால்பேப்பர் மாத்திடலாம். ஸோ இப்போ வந்து நான் ஏற்கனவே இங்க ஹர்ஷான்னு ஒன்றை சேவ் பண்ணி வச்சு விண்டோஸோட எல்லா பேக்ரவுண்டுமே நான் இங்க போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம விண்டோஸ் 11 இந்த பேக்ரவுண்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சேவ் சேஞ்சஸ். பாருங்க இப்போ இது இந்த மாதிரி மாறிடுச்சு. விண்டோஸ் 11 ஒரு ஹைலைட்டிங்கான ஃபீச்சரே என்னன்னா, அதோடைய டாஸ்க் பார்ல இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே ஒரு மேக் சிஸ்டம் மாதிரி எல்லாமே சென்டர்ல வந்துடும். இப்போ நம்ம சென்டர் ஆக்கணும்னா முதல்ல நம்ம லாக் த டாஸ்க் பார், இது அப்படி மார்க் தான் இருந்துச்சுன்னா நம்ம இதை அன்மார்க் பண்ணணும். அன்மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இங்க டூல் பார்க் சாரி இங்க வந்து நியூக்கு போய் ஒரு ஃபோல்டர் நம்ம தனியா கிரியேட் பண்ணிடணும். அப்புறமா இங்க டூல் பார்ஸ்க்கு வந்து நியூ டூல் பார்ஸ்க்கு போகணும். அப்புறமா நம்ம டெஸ்க்டாப்ஸ்க்கு போகணும். அப்புறமா இந்த நியூ ஃபோல்டர் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் ஃபோல்டர்னு நம்ம கொடுக்கணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எட்ஜில் ஒரு ஃபோல்டரு நியூ ஃபோல்டர்னு ஒரு ஐக்கான் அப்பியர் ஆகுது. இப்போ அதை அப்படியே டிராக் பண்ணி இந்த ஸ்டார்ட் பட்டன் கிட்ட வர வச்சுக்கணும். அப்புறமா இந்த ஆப்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நம்ம சென்டர் பண்ணணும். அப்புறமா இதுல பேர் தெரியக்கூடாது, அதனால நம்ம முதல்ல ஷோ டைட்டில அன்மார்க் பண்ணணும். அப்புறமா ஷோ டெக்ஸ்ட் அன்மார்க் பண்ணணும். அப்புறமா சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம கரெக்டா பண்ணணும். அப்புறமா நம்ம டாஸ்க் பார் திருப்பி லாக் பண்ணிடணும். இப்போ பாருங்க எல்லா ஆப்ஸுமே சென்டர்ல வந்துச்சு. இப்போ அந்த நியூ ஃபோல்டர்னு ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிட்டோமே, இதுக்கு நம்ம இப்போ என்ன செய்யறதுன்னு தான் நீங்க எல்லாம் கேக்குறீங்க. இதை நம்ம சிம்பிளா அப்படியே டிராக் பண்ணி ரீசைக்கிள் பின்ல போட்டுறோம். அப்புறமா ரீசைக்கிள் பின்ன எம்டி ரீசைக்கிள் பின்னு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். எல்லாமே சிம்பிளா நம்ம இப்படி செஞ்சிடணும். இப்போ எல்லாமே சரி. வால்பேப்பர் நம்ம மீன்ஸ் அந்த லாக் ஸ்கிரீனோட வால்பேப்பர் நம்ம எப்படி மாத்துறது, இதனால நம்மளால மாற்றவே முடியாது. விண்டோஸ் 7ல இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் அவங்க பண்ணவே இல்லையே விண்டோஸ் 7லன்னு நீங்க கேட்கலாம். இதை பண்ணதுக்கான ஒரு சிம்பிளான வழி நான் உங்களுக்கு சொல்றேன். இதாச்சும் மை கம்ப்யூட்டர் நான் டிஸ்பிசின்னு ரீநேம் பண்ணியிருக்கேன். இப்போ அதை ஓபன் பண்ணிட்டு லோக்கல் டிஸ்க் சி ஓபன் பண்ணிக்கலாம். இங்கதான் ஓஎஸ் இருக்குது. இங்க வந்து நம்ம விண்டோஸ்க்கு போய் சிஸ்டம் 32க்கு போய் இங்க வந்து நம்ம சர்ச் பாக்ஸ்ல போய் ஊப்னு வந்து சர்ச் பண்ணணும். இதோ வந்துச்சு பாருங்க ஊப். இந்த ஊப்புக்கு போனதுக்கு அப்புறமா இன்ஃபோன்னு ஒரு ஃபோல்டர் இருந்தா நீங்க டைரக்டாவே ஓபன் பண்ணிக்கலாம். இன்ஃபோன்னு ஒண்ணு இல்லைன்னா நீங்க வந்து இன்ஃபோன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள போலாம். ஆனா இன்ஃபோல எல்லாமே ஸ்மால்ல தான் இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா அது ஏற்கனவே ஒரு பேக்ரவுண்ட் இங்க வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இது பேக்கப்னு ஒரு ஃபோல்டர் நான் இங்க கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கப்ன்ற ஃபோல்டர் ஓபன் பண்ணிட்டு இதை நம்ம ரீநேம் பண்ணிடலாம். எது தேவை இல்லையோ அதுல பேர் நம்ம மாத்திக்கலாம். இந்த மாதிரி அவ்வளவுதான். இப்போ வந்து நமக்கு தேவையான பேக்ரவுண்டை காப்பி பண்ணிக்கலாம்.
இப்போ இத அப்படியே இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதை நம்ம நார்மலா கேஷுவலா அப்படியே டெலிட் பண்ணிடலாம். அப்புறமா இத ஒரு டபுள் கிளிக் பண்ணிட்டு இங்க இங்க இத வந்து பேக்ரவுண்ட் டிஃபால்ட்னு நம்ம கொடுக்கலாம். சரியா? பேக்ரவுண்ட் டிஃபால்ட்ல பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து இதுவா இருக்கணும். பேக்ரவுண்ட் வந்து எல்லாமே ஸ்மால்ல இருக்கணும். டிஃபால்ட் மட்டும் டிஃபால்ட்டோட டி மட்டும் கேப்ஸ்ல இருக்கணும். ஸோ இதை நம்ம மைண்ட்ல வச்சுட்டு இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம லாக் பண்ணா எதுவுமே நடக்காது. இப்போ வந்து இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம விண்டோஸ் கீயும் ரன் கீயும் பிரஸ் பண்ணணும். மீன்ஸ் விண்டோஸும் ஆரும் பிரஸ் பண்ணணும். விண்டோஸ் ஆரை பிரஸ் பண்ணா ரன்னோட மெனு கீழே ஓபன் ஆகும். இங்க வந்து நம்ம அடிக்க வேண்டியது ரெகடிட். அப்புறமா பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கரெக்டா சொல்லணும்னா வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்ம முதல்ல இங்க போயிட்டு சாஃப்ட்வேருக்கு போயிட்டு மைக்ரோசாஃப்ட்க்கு போயிட்டு விண்டோஸ்க்கு போயிட்டு கரண்ட் வெர்ஷனுக்கு போனோம். கரண்ட் வெர்ஷனுக்கு போனதுக்கு அப்புறமா ஆத்தென்டிகேஷனுக்கு போனோம். ஆத்தென்டிகேஷனுக்கு போனதுக்கு அப்புறமா லாக் ஆன் யூஐக்கு போனோம். லாக் ஆன் யூஐக்கு போனதுக்கு அப்புறமா பேக்ரவுண்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுதான் நம்ம ஃபைனலா போக வேண்டிய ஸ்டெப். இங்க வந்ததுக்கு அப்புறமா இங்க இந்த குட்டி வந்து ஸ்கிரீன்ல இங்க வந்து ஓஇஎம் பேக்ரவுண்ட்னு ஒண்ணு இருக்கும். அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க 0ன்னு இருக்குது. இந்த 0வை நம்ம 1ன்னு மாத்திக்கிட்டு ஓகேன்னு கொடுக்கணும். இப்போ நம்ம எல்லா பேஜஸுமே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து லாக் ஸ்கிரீன் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும்னு காட்டுறேன். சிஸ்டம் லாக் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். விண்டோஸ் அண்ட் எல் பாருங்க, சிஸ்டம் இப்போ லாக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லாகின் பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி இந்த வால்பேப்பர் மாறி இருக்குன்னு. ஸோ இப்போ நான் வந்து இது நார்மலான விண்டோஸ் 7க்கு ரிட்ரீவ் பண்ணிட்டேன். அது நான் செஞ்ச எல்லா ஸ்டெப்ஸ்க்கும் அப்படியே ஆப்போசிட் செஞ்சா இது ரிட்ரீவ் ஆயிடும். ஸோ நம்ம இப்போ விண்டோஸ் 10ஓட கன்வர்ஷனை ஆரம்பிக்கலாம். ஸோ விண்டோஸ் 10க்கு அழகே அந்த கோர்த்தானா பார் தான். அந்த கோர்த்தானா பார்னா விண்டோஸ் 10 பாதிரியே நின்ன மாதிரி. ஸோ நம்ம முதல்ல அதுல இருந்தே இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அன்லாக் தி டாஸ்க் பார். அப்புறமா இந்த டாஸ்க் பாருக்கு போய் அட்ரஸ்னு ஒன்று போடணும். இங்க பாருங்க ஓப்பன் ஆயிடுச்சு. இதை அப்படியே டிராக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பட்டன் கிட்ட எடுத்து வந்துடணும். இதையும் அப்படியே டிராக் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வந்துடணும். அப்புறமா இந்த அட்ரஸ் மேல ஒரு கிளிக் பண்ணிட்டு ஷோ பேஜ்ல ஏத்துடணும். அப்புறமா நம்ம இந்த ப்ராப்பரான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லாக் தி டாஸ்க் பார் கொடுத்துடணும். இப்போ பாருங்க கோர்த்தானா பார் வந்துச்சு. எனக்கு இது கரெக்ட் அலைன் ஆகல. நான் இன்னொரு வாட்டி அன்லாக் பண்ணி அலைன் பண்றேன். ஸோ இப்போ பாருங்க ப்ராப்பரான கோர்த்தானா பார் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ பர்சனலைஸ்க்கு போய் விண்டோஸ் கலருக்கு போய் அதே டார்க் ப்ளூ செலக்ட் பண்ணணும். இந்த வாட்டி நம்ம ஃபுல் டென்சிட்டியில இது வச்சு இதையும் அதே சேம் அளவுல தான் வைக்கணும். பட் நம்ம இது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போறோம். விண்டோஸ் 10ல எனேபிள் டிரான்ஸ்பரன்சின்ற ஆப்ஷன் ஃபேக்டரியில இருந்தே வராது. அதனால நம்ம எனேபிள் டிரான்ஸ்பரன்சியை எடுத்துடலாம். சேவ் சேஞ்சஸ். இதோ பாருங்க இப்போ நமக்கு இந்த டாஸ்க் பார் மாறிடுச்சு. இப்போ நம்ம வால்பேப்பர் மாத்தலாம். அதே பர்சனலைஸ் போய் இப்போ இந்த விண்டோஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து நான் ஹர்ஷான்னு ஒன்று ஏற்கனவே சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க வேணும்னா இந்த பேக்ரவுண்ட போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து இப்போ விண்டோஸ் 10 ப்ரோவோட இந்த பேக்ரவுண்ட போட்டுக்கலாம். நான் எப்பவுமே இந்த பேக்ரவுண்ட் தான் போடுவேன். இதோ பாருங்க இப்போ இது மாறிடுச்சு.
இப்போ மிச்சம் இருக்குது ஒன்னே ஒன்று தான், ஸ்டார்ட் பட்டன். இப்போ இந்த ஸ்டார்ட் பட்டனை பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி உங்க ஸ்டார்ட் பட்டனை நீங்க மாத்திடலாம். சரியா? இப்போ வந்து விண்டோஸ் 11ஓட வால்பேப்பர் தான் இன்னமும் சேவ்டா இருக்குது இதுல. இப்போ நம்ம இந்த 11ஓட வால்பேப்பர் எடுத்து 10ஓட வால்பேப்பரை போட போறோம். சி டிரைவுக்கு போய் விண்டோஸ், அதே மாதிரியே நம்ம சிஸ்டம் 32, அப்புறமா ஊபு, அதே ஸ்டெப்ஸை திருப்பி அப்புறம் அதே ஸ்டெப்ஸை திருப்பியும் இது பண்ணோம், ஃபாலோ பண்ணோம். அப்புறமா இன்ஃபோவுக்கு போய் முதல்ல நம்ம விண்டோஸோட அந்த பேக்ரவுண்ட் தூக்கி பேக்கப்ல போட்டோம். இப்போ நம்ம இந்த பேக்ரவுண்ட் தூக்கி பேக்கப்ல போட போறோம். பேக்கப் ஓபன் பண்ணி இதை நம்ம ரீநேம் பண்ணி இதை வந்து நம்ம 2ன்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இனி இந்த பேக்ரவுண்ட் நம்மளுடைய சிஸ்டம்ல இன்டர்ஃபியர் பண்ணாது. இப்போ நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம். இங்க போய் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதையும் ரீநேம் பண்ணணும். இப்போ நம்ம இதை பேக்ரவுண்ட் டிஃபால்ட்னு வச்சுட்டோம். இதுல பேரை நான் ஃபர்ஸ்ட் கச்சா முச்சான்னு என்னென்னமோ அடிச்சு விட்டேன். இதோ பாருங்க, இதான் விண்டோஸ் 10 லாக் ஸ்கிரீன் பேக்ரவுண்ட். நான் இதை தனியா ஒரு போன் ஆப் மூலியமா பிளர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எல்லா பேஜையுமே க்ளோஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் ரன் கொடுக்கலாம். ரெகடிட் போட்டு பெர்மிஷன் கொடுத்துட்டு அதே ஃபோல்டர்ஸ்க்கு போயிட்டு இங்க 1 இருக்கிற மீன்ஸ் இங்க 0 இருக்கும். நான் இது ஏற்கனவே 1ல மாத்திட்டேன். விண்டோஸ் 11ல நீங்க இது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இதுல ஓகே கொடுத்துக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு லாக் ஸ்கிரீனோட பேக்ரவுண்ட ஸோ இப்போ நம்ம விண்டோஸ் 7 கொடுத்து சிஸ்டமை லாக் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளுடைய வால்பேப்பர் பேக்ரவுண்ட் மாறிடுச்சு. இப்போ நம்ம சிஸ்டம்குள்ளே லாகின் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 11 தான் கொஞ்சம் லேட்டஸ்டான வெர்ஷன். அப்புறமா எனக்கு விண்டோஸ் 11 தான் கொஞ்சம் பிடிச்சிருக்குது. அதனால நான் விண்டோஸ் 11 எங்கள் சிஸ்டமோட மெயின் இதுவாக வச்சுக்கிறேன், மெயின் தீம்ஸாக நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.